குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, எனக்கு கிளைண்ட்லேருந்து ஒரு டிராயிங் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிராயிங்கை நான் ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு இந்த மாதிரி வருது. அதாவது இந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா இதோட லைன் வித்து இதோட எல்லாமே ரொம்ப போல்டாக பெருசாக இருக்குது. உள்ளே இருக்குது எல்லாமே பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இந்த டிராயிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை நான் இப்போ ஜூம் பண்ண இதோட லைன் வித்து கொஞ்சம் சின்னதாகும். ஜூம் அவுட் பண்ண ரொம்ப பெருசாகும். அதாவது தெளிவாட்டே ஒரு டிராயிங் இல்லை. ஸோ இது எதனால் இந்த மாதிரி இருக்குது, ஸோ இதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டிராயிங்கை இது எதனால் இந்த மாதிரி இருக்குன்னா, இதோட லைன் வித் டிஸ்பிளேங்கிறது ஒரு ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்குது. இதை நம்ம ஆஃப் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆஃப் பண்ணலான்னா, மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மெத்தடாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா, இப்போ லைன் இந்த மாதிரி போல்ட்டாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு LW டிஸ்பிளே LW டிஸ்பிளே இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா என்டர் த நியூ வேல்யூ ஃபார் LW டிஸ்பிளேனா லைன் வித் டிஸ்பிளே. அது ஆனில் இருக்குது. இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் க்ளோஸ் ஆகிரும். இப்போ நார்மல் ஆகிட்டா, இப்போ தெளிவாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு வித்தியாசம் தெரியுதா? அந்த பழைய டிராயிங்கு இந்த டிராயிங்க்கும் இப்படி தான் சரி பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தட் என்னென்னா, நான் பேக் போய்க்கிறேன். செகண்ட் மெத்தட் என்னென்னா, இப்படி ஒரு டிராயிங் இருக்குது. இதில் என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த ரிப்பன் கமாண்டில் போய்ட்டு இதாக இருக்குல்ல, லைன் வித் இந்த ஆப்ஷன் லைன் வித் செட்டிங்ஸ் இந்த இருக்குதா, இதை நம்ம செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போய் இதை கிளிக் பண்ணியும் ஓகே பண்ணால் சரியாகும். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இதுக்குள்ளே போயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நம்ம கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா எல்ஐ அடித்து என்ட்ரு கொடுத்திங்கன்னா, LW லைன் வித்து கொடுத்து என்ட்ரு அனுப்பிட்டாங்களாலும் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதை நம்ம டிக் பண்ணியிருக்கதை இதை எடுத்து விட்டுட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாகிரும். இது 2வது மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி இது சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன 3வது மெத்தட் என்னென்னா, இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது எப்படின்னா, இதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி நேராக கீழே வந்துட்டு இந்த இதில் ஒரு ஆப்ஷன் இருக்க பாருங்கள், ஷோ த ஹைட் லைன் வித் ஆன்னு இருக்கா. இதை நம்ம கிளிக் பண்ணாலும் சரியாகிக்கலாம். அதாவது லைன் வித்தை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பிசியில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இதில் காணிக்காது. ஸோ அது ஹைட் ஆகிருக்கும். அது எப்படி எடுக்கலான்னா, லாஸ்ட் வந்தீங்கன்னா கஸ்டமைசன் ஒன்று இருக்கா, இதுக்குள்ளே போயிட்டு இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இந்த 2D ஆப்ஜெக்ட் கீழே இருக்குது பாருங்கள், லைன் வித்து. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த இடத்துல காணிக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணதை எடுத்து விட்டிங்கன்னா அது காணிக்காது போயிடும். இதை பார்த்தீங்களா, இப்போ இல்லை. இதை கிளிக் பண்ணி இதை ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு 3 மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகலாம். ஸோ ஒரு சில சிஸ்டத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஒரு சில சிஸ்டத்தில் 3 ஆப்ஷனே இது ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி உங்களோட இஷ்யூ சரி பண்ணிங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.